சுக்குஸ் லைஃப் ஸ்டைல்ல நம்ம பார்க்க போற டிஷ் கடாய் மட்டன். அதுக்கு என்னென்ன தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்ங்கிறத வாங்க பார்க்கலாம். 1/2 kg மட்டனை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் மசாலாக்கு என்ன தேவைன்னா, இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு என்ன பண்றோம்னா, பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, அதுக்கப்புறமா பிரியாணி இலை, சோம்பு, கொஞ்சம் சாப் பண்ண பூண்டு, கருவேப்பிலை. இந்த கடாய் மட்டனுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் கொஞ்சம் தேங்காவை சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணணும். அதுக்காக இது செப்பரேட்டா எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன மசாலா பவுடர் வேணும்னா, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், மட்டன் மசாலா, கொரியண்டர். நான் இப்போ இந்த கோகோனட் பேஸ்ட்டை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த தேங்காய் எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கேன். நீங்களும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த கடாய் மட்டன் வந்து நீங்க இரும்பு சட்டியில செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் அதனால இரும்பு சட்டி வச்சிருக்கேன். ஹீட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமா ஆயில் போட்டுக்கலாம். எப்பயுமே மட்டன் செய்யும் போது ஆயில் அதிகம் போடாதீங்க, கம்மியா போட்டாலே போதும். ஏன்னா மட்டன்லயே அந்த ஆயில் வரும். இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க, நான் பட்டை கிராம்பு போட்டுக்கிறேன். சோம்பு போட்டுக்கலாம். இப்போ கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம சாப் பண்ணி எடுத்த பூண்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பூண்டு ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம சாப் பண்ண சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி சாப் பண்ணிருக்கேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம மட்டன் ஆட் பண்ணிடலாம். மட்டனை வாஷ் பண்ணிட்டு இதை சேர்த்துக்கோங்க. மசாலாவோட ஃபர்ஸ்ட் அந்த மட்டனை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைம்ல வந்து ஃப்ளேமை வந்து நல்லா ஹைல வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வாஷ் பண்ணும்போதே டர்மரிக் பவுடர் போட்டிருக்கோம். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். ஏன்னா நம்ம மசாலா கிரைண்ட் பண்ணும்போது அதுல பட்டை கிராம்புலாம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கும் போது சால்ட் போட்டோம். இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போடும்போது கரெக்டா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா வதக்கி விட்டுங்க. மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே ஹை ஃப்ளேம்ல வச்சுதான் பண்ணிருக்கேன். நீங்களும் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு கிளறி ஆயிடுச்சு. இது நல்லா வணக்குங்க. நான் ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா வணக்கிருக்கேன். நீங்க இப்படி சுருள வணக்குங்க. நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். நான் இப்ப இதுல வாட்டர் ஆட் பண்றேன். சரி, நான் வாட்டர் ஆட் பண்றேன். தண்ணி வந்து இந்த கறி நல்லா முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம விசில்ல விட போறதுல இந்த கடாயிலே தான் இது வேக போகும். மூடி போட்டுட்டு ஒரு 25 மினிட்ஸ் மீடியம் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணி நான் சொல்றேன். அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 25 மினிட்ஸ் குக் பண்ணிட்டோம். இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியா கம்மியாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இது குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நான் கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்றேன். இதோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கோகோனட் பேஸ்ட் ஊற்றிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் ஸ்லோ ஃப்ளேம்ல. ஏன்னா அந்த தேங்காயோட ஸ்மெல் போகணும். அது போனதுக்கு அப்புறம் ரெடி ஆயிடும். தேங்காயில அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் மூடி வச்சுக்கணும். ஓபன் பண்ணி பார்க்கலாம். தேங்காய் ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சுங்க. பாருங்க நல்லா ஜெல்லி ஆயிடுச்சு. மட்டனோட அவ்வளவுதாங்க, கடாய் மட்டன் கிரேவி ரெடி. இந்த கடாய் மட்டன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.